உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்ன இந்திரா இதெல்லாம்? நீ இப்படி செஞ்சிருப்பன்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. அதே சமயம் இதை என்னால நம்பாமையும் இருக்க முடியல. உனக்குள்ள இப்படி ஒரு முகம் ஒளிஞ்சிருக்குன்னு நினைக்கும் போது என் நெஞ்சு பதறுது. இந்திரா, ஏன் இப்படி செஞ்ச? சொல்லு. ஜெயா ஜெயா, அவசரப்பட்டு வார்த்தை விடாத ஜெயா. எதுவா இருந்தாலும் நல்லா விசாரிச்சுட்டு அப்புறம் பேசலாம் ஜெயா. பா, அப்ப உங்களுக்கு ஏன் மேல நம்பிக்கை இல்லைனாலும் இந்த ஆடியோ பார்த்து உங்களுக்கு நம்பிக்கை வரலையா? இல்ல இந்த ஆடியோல பேசியிருக்கிறது நான் இல்லைன்னு அவளை சொல்லுங்க பார்க்கலாம். மடி, அவன் என்னென்னமோ பேசிட்டு இருக்கிறாமா. நீ எதுவுமே பேசாம அமைதியா இருக்கிற, ஏதாவது பேசுமா. மாமா, நான் சொல்றது என்ன சொல்ல போற இப்ப நீ? இது என்னோட வாய்ஸ் இல்ல, யாரோ எடிட் பண்ணிருக்காங்க. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா வாய்ஸ மாத்திருக்காங்கன்னு சமாளிக்க போறியா? டேய், அவ என்ன வேணாலும் சொல்லட்டும். நீ முதல்ல அந்த ரோஷினிக்கு கால் பண்ணி இங்க வரவே. அவ வந்து சொல்லட்டும் இதுல பேசி இருக்கிறது யாருன்னு. அப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சிரும் உண்மை என்னன்னு. சின்னத்தை, நீங்க அவ்வளவு மெனக்கிட வேண்டாம். இதோட பதில நானே சொல்றேன். நானும் காவியா அக்காக்காக பொறுத்து போனா ரொம்ப எல்லைய மீறி தான் போயிட்டு இருக்கீங்க. அத்தை, மாமா, அவர் காட்டின ஆடியோவை நீங்க கேட்டீங்கல்ல, இப்போ நான் ஒரு வீடியோ காட்டுறேன், அதையும் பாத்துருங்க. இந்தாங்க பாருங்க. டேய், நான் ஒரு ஆடியோ அனுப்பியிருக்கேன். அதுல எங்க அம்மாவை திட்டுற மாதிரி வர போர்ஷனை மட்டும் இன்னொரு வாய்ஸா மாத்தணும். பண்ண முடியுமா? அதெல்லாம் ஈஸியா பண்ணிடலாம்டா. யாரோட வாய்ஸ்? என் ஒய்ஃபோட தங்கச்சி வாய்ஸ் தான்டா. அந்த வாய்ஸ் உனக்கு அனுப்புறேன். அதுல இருக்கிற மாதிரியே பண்ணிடு. சரிடா, நீ அந்த வாய்ஸ் செட் பண்ணு. டேய், சொதப்பிடாதுல, கரெக்டா இருக்குமா? அதெல்லாம் கண்டே பிடிக்க முடியாதுடா. ஆடியோ ரெடி ஆனதும் அனுப்பிச்சு விடுறேன், எடிட் சொல்லு. அப்போ ஓகேடா, வாய்ஸ் அனுப்பிடுறேன். ஓகேடா. என்ன மாமா, இப்போ நீங்க என்ன சொல்ல போறீங்க? இல்ல இந்த வீடியோ எடிட் பண்ணது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா ரெடி பண்ணதுன்னு சொல்ல போறீங்களா? இதுக்கு மேல நான் இந்த ஆடியோக்கு விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு எதிரா கதிர் மாமா ஏதோ பிளான் பண்றாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் இவரை நான் ஃபாலோ பண்ணேன். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.